அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவோட தலைப்பு தமிழ் புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். இப்போ வருகிற 14/4/2026 அன்று அரவுண்ட் 9 AM வச்சுக்கலாம். ஏன்னா சம் பீப்புள் அந்த அயனாம்ச கணக்குப்படி 8:35 9:35 வரைக்கும் அந்த புத்தாண்டு பிறக்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்கவுங்க சுருதிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அரவுண்ட் 9 வச்சுக்கலாம். ரொம்ப அப்படியே மைனூட்டாக இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 9 o'clock இந்த புத்தாண்டு பிறக்கிறது. இந்த தமிழ் புத்தாண்டோட அந்த நாமம் பெயர் என்ன அப்படின்னா பராபவ ஆண்டு. பராபவ அப்படின்னாலே பரா அப்படின்னாலே பெரிது. அது கடவுளை தான் கூட சொல்லுவாங்க. பராசக்தி, பரம்பொருள், எங்கும் நிறைந்திருப்பது அப்படின்லாம். இந்த பவ அப்படின்னா அதுபோல் அப்படியே அதுவாக ஆகுதல் அப்படின்னு அப்படி ஒரு தோற்றம், அந்த ஆண்டோட அமைப்பே அப்படி தான் இருக்குது. இந்த ஆண்டுக்கு யார் ராஜாவாக வரா? குருனாலே அப்படி தானே, அருள் குருனாலே குரு அருள் வேணும் அப்படிம்பாங்க. ஸோ இந்த ஆண்டு அனைவருமே குருனாலே இதான் முறை, ஒழுங்கு, நியாயம், தர்மம் இப்படிலாம் யோசிக்கக்கூடிய ஆளுங்க. கேட்காமே உதவி செய்கிறது, ஆலோசனை கொடுக்கறதெல்லாம் பண்ணுவாங்க. அது குருவோட இயல்பு. எல்லா மக்களும், அது 12 ராசிக்காரர்களும் அப்படி தங்களை மாற்றிக்கணும். இந்த ஆண்டு ஒழுக்கம், நேர்மை இப்படி உங்களை மாற்றிக்கிட்டாதான் இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். இது அடிப்படை, இது ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபியோட அடிப்படை இது உங்களுக்கு அறிவுறுத்தல். ஏன்னா நீங்கள் குருவாக மாறணும், சுயநலமாக இருக்கக்கூடாது. குருனாலே பொதுநலமாக இருக்கக்கூடிய ஆளுங்க. ஸோ அப்படி மாறணும். எனக்கு என்ன கிடைக்கும்னு சுயநலமாக சிந்திக்கக்கூடாது. அப்படி போகிறப்ப தான் அந்த அன்புங்கிற தன்மைக்கு நீங்கள் போகிறப்ப தான் இந்த ஆண்டு கோள்களால் பெரிய பாதிப்பு வராமல் நீங்கள் தப்பிச்சுக்கலாம். நீங்கள் அதே போலயே மாறணும். பராபவ அப்படின்னா இந்த பராசக்தி போல, இந்த பரம்பொருளை போல, இந்த பெரிய சக்தி, இந்த அண்ட பிரபஞ்ச நாயகனை போல நீங்கள் மாறணும். எல்லாம் அவருடைய படைப்பு. அவரை நேசிக்கிறீங்கன்னா அவர் படைப்பையும் நீங்கள் மதிக்கணும், நேசிக்கணும். அனைத்து உயிரினங்களையும் நேசிக்கும் பொழுது உங்களுக்கே அப்படி அருள் தோற்றம் வரும். உங்களுக்கு அப்படி ஒரு ஃபீல் வரும். உங்களை பார்த்தா எல்லாரும் கும்பிடுவாங்க. ஸோ அந்த தன்மை வரும். ஏன்னா இந்த இதுக்கு ராஜாவாக குரு வருகிறான்ட்ட. மந்திரியாக யார் வரார்? செவ்வாய். ராஜா என்ன சொல்கிறாரோ அதை அதிரடியாக நிறைவேற்றக்கூடிய மூளை அதெல்லாம் வேலை செய்யாது. அவர் சொல்லிட்டார்ல, செய்ய, அட்ரா, ஒத்தரா, சரி பண்ணுறா. ஏன்னா அது செவ்வாய்ங்கிறது மோடு முட்டிக்கோள். நீங்கள் அது மாதிரி ஒழுக்கமாக நேர்மையாக இருந்தால் பெரிதாக பாதிப்பு வராது. இல்லாட்டி இந்த மந்திரி அவனை தூக்குடா, காலி பண்ணுறா. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ இது கலியுகத்தில் இப்படி தானே மக்கள் இருக்கிறாங்க. அரசியல்வாதிகளும் அப்படி வித்தியாசமால பேசுகிற மாதிரி இருக்குது. ஒரு அன்பு, ஒரு பணிவு அதெல்லாம் மாறி போச்சு. இந்த ஓட்டு வாங்குறப்ப இது பண்ணுவாங்க. இப்போ வேறு எலெக்ஷன் டைம் வேறு. வாங்கின பிறகு அந்த ஒரு கெத்து காட்டுறது. இப்போ மந்திரியாக செவ்வாயாக வர்றப்ப அந்த மோடு முட்டித்தனம் இருக்கும். ராஜா மேலே உள்ளவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. அவங்க யார் என்னெல்லாம் பார்க்குறதில்ல. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அதை அப்படியே மோடு முட்டித்தனமாக இது பண்ணக்கூடியபடி இருக்கும். செவ்வாய் மந்திரியாக வருகிறார். கவனமாக இருக்கணும். ஏதாவது தப்பு தண்டா சிக்கல்கள் பண்ணாங்க கொஞ்சம் பிரச்சனை, அதிரடியாக ஆக்ஷன் இருக்கும். சேனாதிபதியாக யார் வரா அப்படின்னா சந்திரன் வரார். அதை மந்திரியை ஆர்டர் பண்ணிட்டு வருவோம், அதை தூக்குடான்ட்டு. ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய போலீஸ்னு வச்சுக்கலாம். அந்த சேனாதிபதிங்கிறது இப்போதைக்கு ஜனநாயக நாட்டில் இந்த போலீஸ் என்ன குழம்புவாங்க, என்னடா செய்கிறது, அப்படியே அடி தூக்கு இது பண்ணுங்கிறாங்க. பொதுவிலேயே இந்த சீருடை பணிகள்லாம் செவ்வாய்க்கு உரியது தான். இப்போ மந்திரியே செவ்வாயாக இருக்கிறப்ப அவங்க ஆர்டர் கொடுக்குறப்ப அதிரடி காட்டி ஏதாவது பண்ணால் தேவையில்லாமல் சிக்கல்கள் வரும் அப்படின்னு அந்த ஒரு பயமும் இந்த சந்திரன் ஏற்படுத்துவார். அப்போ செய்யலாமா வேணாமான்னு குழப்ப நிலையிலேயே இந்த சேனாதிபதிகள் இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் என்ன சார் கதை மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்கள் அப்படி பண்ணிக்கணுங்க. உங்களுக்கு அந்த குழப்பம் வரும்.
உங்களுக்கு ஃபிட் பண்ணிக்கணும். செயல்படுத்துவதில் குழப்பம் வரும், மோடு முட்டித்தனமாக பிஹேவ் பண்ண தோணும், பெரட்டிலாம் உருட்டிலாம். அது நேர்மையாக இருந்தால் அது வரும்ல. யாருக்கு பயப்படுவீங்க? நம்ம நேர்மையாக ஒழுங்காக கரெக்டாக இருக்கிறப்ப யாருக்காவது பயப்படுவோமா? நான் கரெக்டாக இருக்கேன், எதற்கு யாருக்கு பயப்படணும் அப்படிங்கிற தன்மை வரும். அதுதான் அந்த மந்திரி செவ்வாய் மோடு முட்டித்தனம். ஆனால் முடிவெடுக்கிறதுல குழப்பம் வரும். என்னடா அது அவன் பெரிய ஆளாக இருக்காங்களே, எப்படி இது பண்ணுறது, இதெல்லாம் வரும். இது இப்படியே பொருத்தி பார்த்துக்கணும். அதெல்லாம் என்னை லவ் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு அந்த உணர்வு வரும். மெடிடேட் பண்ணுவீங்க. நான் என்னை லவ் பண்ணால் நான் சொல்கிறத கேட்டுருவீங்க, மெடிடேட் பண்ணிடுவீங்க. மெடிடேட் பண்ணிங்கன்னா அந்த சமநிலையில் இருப்பீங்க. அதை நான் சொல்லக்கூடியதை கரெக்டாக ரிசீவ் பண்ணி அதை முறையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும். ஸோ அனைவருமே ஒரு அருளாளர்களாக மாறக்கூடிய ஆண்டு. எல்லோரும் அப்படி ட்ரை பண்ணுங்கள். மாறுறது அந்தந்த ராசிக்கு எத்தனை சதவீதம், எப்படி மாற முடியும், என்ன மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணுங்கிறத அந்த பலன்களை தனித்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அந்த பராபவ ஆண்டு மிக சிறப்பாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிற அந்த அறிவுறுத்தலை உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ 12 ராசிகளுக்கும் அவங்களுக்கான அந்த தலைப்பு ஸ்பெசிஃபிக்கான அறிவுறுத்தல். ஏன் அது மாதிரி அறிவுறுத்தல் கொடுக்குறேன், எப்படி பிஹேவ் பண்ணணும், என்ன மாதிரி சூழல்கள் வரும், என்ன மாதிரி எண்ணங்கள் உணர்வுகள் வரும் அப்படிங்கிறத நம்ம தனித்தனி வீடியோஸாக பார்ப்போம். இப்போது பராபவ தமிழ் புத்தாண்டு மீன லக்னம் அண்ட் மீனராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போகுது, அவர்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மீன லக்னம் அண்ட் மீனராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது அதிர்ஷ்டத்தில் ஆடும் ஆண்டு. மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன். அதிர்ஷ்டத்தில் ஆடும் ஆண்டு. இப்போ தலைப்பே பிரம்மாண்டமாக இருக்குது. எத்தனை சதவீத நன்மைகளை அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னா 70% நன்மைகளை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. அது என்ன சார் தலைப்பு பிரமாதமாக கொடுத்துவிட்டு போட்டு விட வேண்டியதானே 90%, 100%. அது ஏன் 30% குறைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஜென்ம சனி கொஞ்சம் படுத்துவார். அதனால் ஸோ அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கிடைக்கும். மந்தத்தனத்தையோ அறியாமையாலேயோ அதை கெடுத்துக்காமல் இருக்கணும். நல்ல தசாபுத்தி இருந்துருச்சுன்னா சூப்பர் தான். கெட்ட தசாபுத்தின்னா வந்த அதிர்ஷ்டத்தை கெடுத்துக்கிற மாதிரி ஆகிடும். தயவுசெய்து மெடிடேட் பண்ணுங்கள். அதிர்ஷ்டத்தில் கூத்தாட போகிறீங்க. ஆடும் ஆண்டுன்ட்டேன். நல்ல டான்ஸ் ஆடுவீங்க ஜாலியாக. ஏன்னா இது வரைக்கும் நொந்து போயிருந்தீங்க. ஏன்னா சனி பகவான் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் ஜென்ம சனியாக கெடுதலை கொடுக்க இருக்கிறார். ராகு கேது ஓரளவு வெற்றிகளையும் திருப்தியையும் கொடுப்பார். அண்டு குரு பகவான் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி, அவரே 10ஆம் இடத்ததிபதியாக வந்து 5ல் உச்சமாகிறது. அதிர்ஷ்ட மழை கொட்டுன்னு கொட்டும். நல்ல தசாபத்தின்னாக்க அந்த 70%லாம் இல்லை, 100% நன்மைகள்னு சொல்லிடலாம். ஜென்மசனி பெரிய அளவுக்கு படுத்தாதபடி இருக்கும். ஏன்னா சனி பகவானும் தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கிறார். அவனும் 11ஆம் இடத்ததிபதிங்கிறதால பெரிய அளவுக்கு லாபத்தை கொடுத்து அதை அப்படியே விரயம் பண்ண வைப்பார். நல்ல சுப விரயங்களாக பண்ணிக்கணும். இடம் வாங்கிக்கணும், காரு வண்டி வாகனம் எல்லாம் அந்த 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 இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, இந்த சொஃபஸ்டிகேஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கான ஆண்டாக போய் சூப்பராக இருக்கிற ஆண்டாக மாறிடும். 100% நன்மைகள்னு அது மெடிடேட் பண்ணணும். நல்ல தசாபுத்தி இருந்துச்சுன்னாக்கா நான் சொல்கிற மாதிரி இது என்ன சார் 70% நீங்கள் இந்த வருடம் தாங்க கலக்கல் விட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதிர்ஷ்டத்தில் ஆடும் ஆண்டுன்னு லக்னாதிபதி 5ல் போய் உச்சமாகிறார். பொதுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கோணத்தில் இருக்கக்கூடிய கோள்கள் பெருசாக கெடுக்காது. அதுவும் 10ஆம் இடத்ததிபதி போய் உச்சமாகிறது. தொழில் வேலை ரீதியாக, அந்தஸ்து மரியாதை ரீதியாக ஆச்சரியங்களை பார்க்க போகிறீர்கள். இதுவரையிலும் அர்த்தாசிரம குருவாக அடிமேல் அடி அடித்து உங்களை அப்படியே எந்திரிக்க விடாதபடி, தலை தூக்க முடியாதபடி அப்படியே படுக்க வச்சுருந்தார். இப்போ கலக்கல் விட போகிறீங்க. பெரிய அளவுக்கு நன்மைகள் வரும். 6ஆம் இடத்ததிபதியும் 2ல் வந்து உச்சமாகிறார். குடும்பத்தில் பிரச்சனை வேணாம், பேரை கெடுத்துக்கிற மாதிரி மறைமுகமாக சில சிக்கல்கள் வேண்டாம். பெரியவங்க மூத்தவங்கள்ட்ட பகச்சிக்க வேண்டாம். கண்களில் கவனம் வச்சுக்கணும். கண்ணில் ஏதாவது பிரச்சனை வரும், சின்னதாக ஒரு மாதிரி இருக்குது, உறுத்தல் இருக்குது, ஒரு மாதிரி இருக்குன்னா டாக்டர்கிட்ட காட்டிக்கணும். இல்லாட்டி கண் பார்வையில் குழப்பங்கள் பிரச்சனை வந்துடும். நல்ல அதிர்ஷ்டம் வந்துச்சு சார், உடம்பப்படுத்திடுச்சு சார் அப்படின்னு. ஏன்னா 6ஆம் இடத்ததிபதி உச்சம்,
உங்கள் லக்னாதிபதி 10ஆம் இடத்ததிபதி மட்டும் உச்சமாகல, கெட்டவனும் வலுக்கிறான்ல, அப்போ அவனும் வேலையை பார்ப்பான். நல்லவன் வலுக்கிறப்ப அந்தஸ்து மரியாதை உயர்வது, புதிய வேலை, புதிய வாய்ப்புகள், புதிய பிஸ்னஸ், எல்லாம் அதிர்ஷ்டகரமான பிஸ்னஸ் எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும். கூடவே கண்ணியும் கெடுத்து விட்டுருவார், இல்லை உடம்புல பாதிப்பு ஏற்படுத்துவார். 6ஆம் இடத்ததிபதியும் உச்சம் இல்லையா, அவர் பெரிய பிஸ்னஸ் வர்றப்போ போட்டிகள், பிரச்சனைகள், அதனால் உடம்பு பாதிப்பு, மனசு பாதிப்பு இதையும் கொடுக்குற மாதிரி ஆகிடும். நல்ல தசாபத்தியாக இருந்தால் தப்பிச்சுங்க. என்ன சார் இப்படியும் சொல்கிறீங்க? அப்படி ஏங்க, ஒரு கோல் 2 தாங்க பண்ணும். ஓவராலாக தான் சீர்தூக்கி பார்க்க முடியுது. கோச்சார ரீதியாக 70%. அதிர்ஷ்டத்தில் ஆடும் ஆண்டுன்னு சூப்பரான டைட்டிலில் கொடுத்துட்டேன். தசாபுத்தி சரியில்லைன்னா ஓவரால் பர்சன்டேஜில் 75% தசாபுத்தி தானே. இது கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறது 25% தான். அந்த 25%ல் தான் 70%ன்னு கொடுத்துருக்கேன். அந்த ஐடியா வேணும். அது தெரியாமல் சில பேர் அப்படி இப்படி குழம்புறாங்க. தயவு செய்து மெடிடேட் பண்ணிக்கங்க. லக்னத்திலேயே இருக்கக்கூடிய செவ்வாய் சனி 7ஆம் இடத்தை பார்த்து பார்ட்னரை, சூழலை கெடுக்க பார்ப்பார்கள். நல்ல மெடிடேட் பண்ணிட்டா தான் நல்லது. அது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பார்ட்னர் வழியாக, சூழல் வழியாக, நட்புக்கள் வழியாக பெரிய அளவுக்கு பாதகம், பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி அந்த செவ்வாய் சனி பண்ணுவார்கள். அந்த 40 நாட்கள் கவனம்னு இருக்கேன். அந்த 40 நாள் கவனமாக இருந்துக்கணும். மற்றவங்கள நம்பி ஏமாறுறது, மரியாதையை கெடுத்துக்கொள்வது இப்படி பண்ணிக்கக்கூடாது. ஏன்னா செவ்வாய் சனி சேர்ந்து 7ஆம் பாவத்தை பார்க்குது. அப்போ மற்றவங்க, சூழல், பார்ட்னரை கெடுத்து விட்டுரும். அது உங்களுக்கு நெகட்டிவாக மாறுற மாதிரி ஆகும். நல்ல தசாபத்தியாக இருந்தால் ஓரளவு நெகட்டிவாக மாறினாலும் தப்பிச்சிடுவீங்க, அதை சரி பண்ணிடுவீங்க. தவறு நடந்தாலும் சாரி கேட்டு இல்லை ஒழுங்குபடுத்துகிற மாதிரி அதை சரி பண்ண முடியும். இதே கெட்ட தசாபத்தின்னா தீந்துச்சு. வந்த அதிர்ஷ்டத்தை, பெரிய அளவுக்கு வந்த வாய்ப்புகளை உங்கள் அறியாமையால் அப்படியே கெடுத்துக்கிற மாதிரி ஆகிடும். உங்கள் பயத்தால், இந்த சேஃப்டி ப்ளே பண்ணக்கூடிய தன்மையால் கெடுத்துக்கிற மாதிரி ஆகிடும். ஏன்னா 6ஆம் இடத்ததிபதி உச்சம், 8ஆம் இடத்ததிபதி வேறு ஆட்சியாக இருப்பார் ஒரு 4 மாதங்கள், 3-4 மாதங்கள். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும். என்ன நடக்கும்னு தெரியாது. 3-8 குடையுமே. நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சமநிலையில் ஈகோவாக பிகேவ் பண்ண மாட்டீங்க. ஈகோ வர்றதுங்க, ஈகோன்னா திமுறாக பேசுகிறது, மற்றவங்கள மட்டமாக நீங்கள் ஒரு பெரிய ஆளுன்னு பேசுகிறது மட்டுமா ஈகோ இல்லை. தன்னால் தான் இதாக இருக்குன்னு ரொம்ப சேஃப்டி ப்ளே பண்ணுறதும் ஈகோ தான். ஏன்னா நீங்கள் அப்படியே காப்பாற்றிடுவீங்களா? அப்போ நீங்கள் என்னை தற்காத்துக்க முடியும், நான் காப்பாற்றிக்குவேன் என்ன அப்படின்னு நினைக்கிறதே. இதே சரண்டரிங் கான்செப்டில் போனீங்கன்னா நடுப்பர் இருப்பீங்க. ஓவராக இப்படி உங்களை சுருக்கிக்கிறதோ இல்லை ஓவராக ஆடுறதோ பண்ண மாட்டீங்க. ஆனால் ஆடுற மாதிரி தான் வைக்கும். ஏன்னா லக்னாதிபதி உச்சம் அல்லவா, 5ஆம் இடத்துல திடீர்னு நல்ல வாய்ப்புகள், நல்ல அதிர்ஷ்டம், நல்ல இது கிடைக்கிறப்ப ஓவராக ஆட வைக்கும். ஆடி அடங்க வச்சுருவார் சனி பகவான். ஜாக்கிரதை. ஏன்னா லாபத்தை கொடுத்து கெடுத்து விட்டுருவார். ஏன்னா அவனே லாபாதிபதியாகவும் வரான், விரையாதிபதியாகவும் வரான். அவன் போய் லக்னத்தில் உட்காந்துருக்கான். லாபத்தை கொடுத்து கொடுத்து கெடுத்து விடுவார். ஜென்மசனி உடம்பையும் படுத்துவார். நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க. நிலையான சொத்துக்கள் வழியா, சகோதர சகோதரிகள் வழியாலாம் ஒரு வித விழிப்புணர்வோடு செயல்பட்டுக்குங்க. இல்லாட்டி தேவையில்லாமல் பேரை கெடுத்துக்கிறது, புகழை கெடுத்துக்கிறது, தனத்தை கெடுத்துக்கிறது, குடும்பத்தை கெடுத்துக்கிறதுன்னு பண்ணுற மாதிரி ஆகிடும். ஏன்னா ஓவராக ஆடிடுவீங்க, அப்புறம் பின்னாடி வருந்துற மாதிரி இருக்கும். நான் அந்த 40% இது இருக்குன்னு இருக்கேன்ல, நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க. வெளிநாடு வாய்ப்புகள்லாம் வந்தாக்க உடனே கிளம்புங்க, சூப்பராக இருக்கும். ஏன்னா ராகு கேது அப்படி ஒரு திருப்தி. மெடிடேட் பண்ணிங்கன்னா அது மாதிரி வாய்ப்பு வரும். உங்கள் படித்த படிப்புக்கு இல்லை மேல் படிப்புக்காக போகிறது, இல்லை இந்த இதை விட்டு கம்பெனிலேருந்து அதே கம்பெனிக்கு ப்ரொமோஷன் மாதிரி வெளிநாட்டுக்கு ஆன்சைட்டு நான் போகிறேன் அப்படின்ட்டு ஐடி பீப்புள் போகிற மாதிரிலாம் பண்ணலாம். இல்லை ஃபாரின் தொடர்போடு பிஸ்னஸ் நடக்கிறது, இதெல்லாம் வரும். நல்லா மெடிடேட் பண்ணிட்டு எச்சரிக்கையாக இருந்துக்கணும். 70% நன்மைகள் நடக்கும். உங்கள் அறியாமையால் இந்த ஜென்ம சனி கெடுத்து விட்டுறக்கூடாது, இல்லை அதை பார்த்துக்கணும். சனி பகவான் சரியில்லை, கொடுத்து கெடுக்கிற ஆளாக இருக்கார். நிதானம் தேவை. ஆடு மாண்டுன்னு இருக்கேன்,
பேலன்ஸ்டாக ஆடுங்க. மற்றவங்க கூட்டாளிகளை கெடுத்துக்காதீங்க, சூழலை கெடுத்து கொள்ளாதீர்கள். அது மெடிடேட் பண்ணால் தான் இந்த விழிப்புணர்வு வரும். நல்ல திசாபுத்தியாக இருந்தால் அப்படி ஏதாவது சின்னதாக கெடுத்துக்கிட்டாலும் தப்பிச்சுக்குவீங்க. கெட்ட திசாபுத்தின்னா வந்த அதிர்ஷ்டம் வந்த இதெல்லாம் அப்படியே கெடுத்து ஆடாத ஆட்டம் ஆடினால உட்காந்துட்டான் பாரு அப்படிம்பாங்க. தயவுசெய்து மெடிடேட் பண்ணுங்கள். என்னை லவ் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக செய்வீங்க. நான் சொல்கிறத செஞ்சுருவீங்க. இதெல்லாம் ஒரு எச்சரிக்கைக்காக நான் கொடுக்கக்கூடிய அறிவுறுத்தல். அந்த சூழலில் நடக்கிறப்போ ஒரு விழிப்புணர்வோடு செயல்பட்டுருவீங்க. என்னுடைய அன்புள்ளங்கள் அனைவருக்கும் இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு எல்லா வளங்களையும் கொடுத்து மன நிம்மதி சந்தோஷத்தை கொடுக்க என்னுடைய ஆசீர்வாதம் அண்ட் வாழ்த்துக்கள். நன்றி.